நண்பர்களே, இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றின மர்மமான முறையில் அவர்கள் இறந்ததற்கான காரணத்தை எல்லாம் கண்டுபிடிப்போம், அதுக்கான நீதி வழங்குவோம் அப்படியெல்லாம் சொல்லி தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போது இருக்கிற அந்த திமுக அரசு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு இன்னுமே அந்த மர்மத்தை, அவங்க மறைவில் இருக்கிற மர்மத்தை இன்னும் முழுசாக அதை வெளிப்படுத்தலை. அதுக்கு எப்படி அதுக்கான நியாயத்தை கொடுத்துட்டாங்களா மக்களுக்கு அப்படின்னா, அதற்கான நியாயம் இன்னும் வழங்கப்படவில்லை. அவங்க மறைவில் இருக்கிற அந்த மர்மம் முழுவதுமாக எல்லா மக்களுக்காக எடுத்து சொல்லப்பட்டுருச்சா அப்படின்னா, மர்மத்தை எல்லாம் கட்டவிழ்த்துட்டாங்கன்னா அப்படின்னா கிடையாது. எனக்கு இவர்களை பற்றி நல்ல கருத்தும் உண்டு. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களும் உண்டு. ஆனாலும் இவர்கள் மறைந்த விதம் பிடிக்கவில்லை. மோடியா லேடியா என்று மிக தைரியமாக சொன்ன ஒரு இரும்பு பெண்மணியாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரவிடாமல் தடுத்ததில் ஒரு பெரிய பங்கு இவர்களுக்கு உண்டு. இவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ திமுக அரசு வெளியே வந்தே பிஜேபி அரசுக்கு எதிராக, பிஜேபியுடைய ஃபாசிசத்துக்கு எதிராக, பிஜேபியுடைய கம்யூனல் ஹேட் அஜெண்டாவுக்கு எதிராக, அதாவது மதத்தால் மக்களை பிளவுபடுத்தும் வந்த ஒரு அரசியல், அதுதான் கம்யூனல் ஹேட் அஜெண்டா. அதுக்கு எதிராக பேசினாலும், ஆனால் திரைமறைவில் திமுக அரசு பாஜகவுடன் ஒத்துப்போவது மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா சமீபமாக மதுரையில் அவங்க மத நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதி மறுத்திருப்பதாக நம்ம சோஷியல் மீடியாவில் நியூஸ் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்படி ஒரு வேளை மத நல்லிணக்க பேரணி நடத்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு சமூக நீதி, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்ச திராவிட மாடல் அரசு அதுக்கு அனுமதி மறுத்தால், அப்படி மறுத்திருந்தால் இவங்க பாஜகவுடன் மறைமுகமாக ஏதோ விஜய் சொல்கிற மாதிரி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சொல்கிற மாதிரி ஏதோ செட்டிங் பண்ணி வச்சுட்டு வெளியே சண்டை போடுற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மர்மம் ஒரு வேளை விஜய் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இது எவ்வளோ பெரிய துரோகம் மக்களுக்கு சேருது. இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். வெளியே எதிரி மாதிரி நடித்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் பார்த்தேன், உள்ளே வெளியே அப்படின்ட்டு. உள்ளே சண்டை போடுற மாதிரி திமுக எம்பிக்கள், பாஜக உடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வெளியே ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் பார்த்தேன். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம டிவிகே தலைவர் விஜய் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு தான் நம்மளை அப்படி யோசிக்க வைக்குது. என்னதான் இருந்தாலும் மக்கள் இதை குறித்து சிந்திக்கணும். அம்மா ஜெயலலிதா மேலே எத்தனை குறைகள் இருந்தாலும், ஒரு தலித்தை ஃபஸ்ட்டு ஸ்டேட் அசம்பிளியில் ஸ்பீக்கராக உட்கார வச்சவங்க அவங்க தான். மோடியா லேடியான்னு தைரியமாக நின்றவங்க அவங்க தான். அவங்க இருக்கும்போது பிஜேபி அரசுனால தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக வரவே முடியல. இப்போ திமுக அரசு அதுக்கப்புறம் அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் இருந்த எடப்பாடியாருடைய 4 வருஷம் ஆட்சி ஆகட்டும், இப்போது திமுக தலைமையில் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஆகட்டும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க 2 பேருமே மறைமுகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளணும்.
இதுக்கான ஒரு விழிப்புணர்வு உண்டாகணுன்னு தான் வந்து மோடியா லேடியான்னு தைரியமாக கம்பீரமாக முழங்கின ஒரு அயன் லேடின்னு சொல்கிற இரும்பு பெண்மணி அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு அவளுடைய மறைவுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதையும் சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரித்து அதற்கான நீதி வழங்கப்படும் அப்படின்னு 2021 அது ஒரு தேர்தல் ப்ராமிஸ், அதாவது தேர்தலில் சொல்லப்படுகிற ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்படுற ஒரு ப்ராமிஸாக அது இருந்துச்சு. ஆனால் அதை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. அதையும் மக்களுக்கு நினைவுபடுத்திட்டு திரைமறைவில் திமுகவும் பாஜகவும் ஏதோ செட்டிங்கில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அது மக்களுக்கு எதிராக செய்யும் துரோகம். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிவிட்டு அலையன்ஸ் கூட வச்சுக்கலாமே. திரைமறைவில் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு வெளியே சண்டை போடுற மாதிரி நடித்தா இது மக்களை ஏமாத்துகிற வேலை தானே. ஓட்டு போடுற மக்கள் வந்து எல்லாருமே வந்து அரசியல் ஞானம் உள்ளவங்க கிடையாது. நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்பி ஓட்டு போடுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு 50% 50% மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் அப்படி மக்களை ஏமாத்துகிற வேலை யாரும் செய்யக்கூடாது. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி வச்சு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு தைரியமான ஸ்ட்ராங்கான, குறிப்பாக மத தீவிரவாதத்தையும் மத கலவரத்தையும் உண்டு பண்ணுகிற பாஜக போன்ற சக்திகள் அந்த மாதிரி மத கலவரத்தை வச்சு மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி, ஜாதி வெறியால் மக்களை பிளவுபடுத்தி, இதனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் நன்மை ஏற்படுது. நம்ம இந்திய மக்களுடைய அல்லது தமிழக மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் இதனால் ஜாஸ்தி ஆகாது, சமூக நல்லிணக்கம் ஜாஸ்தி ஆகாது, பிஸ்னஸ் வளராது, ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன், அதிகமான பேங்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் கொண்டு வர்றாங்களே ஒழிய இவங்க சொன்ன மாதிரி 2 கோடி வேலைவாய்ப்பு கொண்டு வரல. திராவிட மாடல் அரசு சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மமான முடிச்சுகளை இன்னும் கட்டவிழ்க்கலை. அவங்க மரணத்துக்கான நீதி, அந்த கேஸை ஃபாஸ்ட் பண்ணி துரிதப்படுத்தி அதற்கான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் மக்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்திருந்தால், அவங்க ஆட்சி ஒரு வேளை இருந்திருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் புகுந்து யாரோ ஒருத்தர் புகுந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணியிருக்க முடியாது. இம்மிடியேட்டாக அது கட்சிக்காரனாக இருந்தாலும் தண்டிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ள் வந்து அவங்க ரேப் அண்ட் மர்டர் நடந்துச்சு, அது சூசைட் அட்டெம்ப்ட்டுன்னு அதை மாற்றிட்டாங்க. அதுக்கான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. ட்ரக்ஸு சேல்ஸ் அதிகமாக இருக்குது. கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்து கிட்டத்தட்ட 20 பேர் சமீபத்தில் இறந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும். வெளியே ஒன்று பேசி உள்ளுக்குள்ளே எதிர்க்கட்சிகளோட ரகசிய செட்டிங் பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்துகிற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நல்லதில்லை அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோக்கமாக வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அதை பற்றி பேசுவோம். அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கேரளா போல் தமிழ்நாட்டிலும் முழுமையான அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இதை பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.